ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கிச்சனில் செகண்ட் டைம் போனதுக்காக கேசரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு நடுவில் வந்து 250 கிராம்ஸ் ரவா எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா கீ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுட்டேன் ஓரமாக. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கேஷ்யூ நட்ஸு, அப்புறம் கொஞ்சம் அந்த பைனாப்பிள் கலரு, அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு ரவை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதை பண்ணி முடிச்சுட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து அதே பிளேட்டில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கேஷ்யூவை வந்து கீ கொஞ்சம் அதாவது 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அந்த கீயை வந்து அந்த கீலேயே வந்து எடுத்து அந்த கேஷ்யூவை வந்து ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து அகைன் தண்ணி ஊற்றி ரவை வந்து அதில் போட்டு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அது கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் கலர் வந்து அதாவது சுகர் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கலர் ஆட் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து கேஷ்யூ வந்து கோல்ட் ப்ரௌனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ வாட்டர் வந்து என்னென்னா 4 கப்பு போடணும். ஸோ அதில் நான் 2 கப்ஸ் தான் காமிச்சிருப்பேன். 4 கப் போடணும். அண்ட் ரவா வந்து அந்த தண்ணியில் அதுக்கப்புறமா போடணும். நான் சொன்ன ப்ராசஸ் தான். ரவா வந்து தண்ணியில் போடணும். ஸோ போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். அது கொஞ்சம் இந்த திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் அதை கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அண்ட் கிண்டினதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகருமே வந்து அதே 250 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாட்டர் மட்டும்தான் நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். சால்ட் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து போட்டால் போதும். ஓகேங்களா? ஏன்னா வந்து அதுக்கப்புறம் சால்ட்டு மட்டும் தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் கொஞ்சம் போட்டால் போதும். அண்ட் வந்து நல்லா அந்த கலரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட பைனாப்பிள் கலர் தான் இருக்குன்னா பைனாப்பிள் கலர் போடலாம். இல்லை வேறு எதுவும் இருக்குன்னா அதுவும் போடலாம். ஸோ எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் பைனாப்பிள் கலர் போட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த அரோமாக்காக வந்து இந்த அஸ்ஃபோடட்டா வந்து எடுத்து அதை கொஞ்சம் போட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து சுகர் போட்டுக்கிட்டேன். அதாவது அந்த 250 கிராம்ஸ் போட்டுக்கிட்டேன் அப்படியே. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நல்லா அந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேஷ்யூ இதெல்லாம் எடுத்து நான் அதில் போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் வச்சு அதுக்கு எடுத்து ஒரு பவுலில் எடுத்து சாப்பிட்றப்போ அது இப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் வந்து அவங்க சாப்பிட்டு எனக்காக சொன்னாங்களா என்னன்னு தெரியல. பட் நான் சாப்பிடும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக வந்து கீ மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறப்போ இப்படி தான் இருந்துச்சு. இருங்க ஒரு நிமிஷம் வரும். இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கேஷ்யூலாம்